சமைச்சிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க அத்தை. அதான் என் தங்கச்சி உனக்கு தெரியுமே ஒரு ஆளு ஜாவி திரி இந்த கத்திரிக்காய் கொண்டாந்தம்மா இந்த கத்திரிக்காய் சமைச்சிருமா மதியானத்துக்கு. சரிங்க அத்தை சரிங்க அத்தை. நான் கடையில் போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தால் இதுக்கு பிடிக்காது. எனக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அங்கே அரிக்குது இங்கே அரிக்குது அப்படின்னு சொல்கிறது. இது கத்திரிக்காய் கொண்டாந்து கொடுக்கு இதுக்கு சமைக்கணுமா? இருக்குது இருக்குது இன்னைக்கு இருக்குது. ஆஹா சூப்பர் சீன் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்குது. அடி அடி அப்படியே அடி. என்னம்மா கத்திரிக்காய் கொடுத்தேன் சமைச்சிட்டியா? சமைச்சிட்டேன். என்னம்மா செஞ்ச? கத்திரிக்காவை பொரிச்சிட்டேன். ஏமா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காங்க. கத்திரிக்காய் ஏற்கமா பொரிச்ச? எனக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சா தானே பிடிக்கும். என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்க வேண்டியதானே? ஓ அப்படியா நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருங்க ஒரு நிமிஷம். பேசிக்கிட்டு கேளு. எங்க போறா இவ? இப்படி ஏதாவது இடக்க மடக்க சொல்லுவீங்கன்னா நான் சமைக்கவே இல்லை கத்திரிக்காவை. இந்தாங்க உங்கள் தங்கச்சி கொடுத்த கத்திரிக்காய். இதை சமைக்கணுன்னா எப்படி வேணால் நீங்கள் சமைச்சிக்கோங்க. கடையுங்க என்ன கத்திரிக்காய் குழம்பு வைங்க பொரிச்சுக்கோங்க. இல்லைன்னா மொத்த கத்திரிக்காய் போட்டு மிக்சியில் ஜூஸ் அடித்து குடிங்க. என்னது ஜூஸ்